ओम गणानां त्वा गणपतिं नमामहे कविं कवीनां नमः वक्रतुण्डाय धीमहि तन्नो प्रचोदयात् ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये सर्वधर्मेव समानये स्वाहा नमः प्रमोदये नमस्ते अस्तुभराय गन्धाय विघ्नविनाशिने शिवसुदाय श्रीवर्धमूर्तये नमो नमः ओम श्रीं ह्रीं क्लीं ग्लौं गणपतये वरवरद सर्वधर्मेव समानये स्वाहा मंगलाय प्राजाय गुरुशुक्रनिपुत्राय केतवे नमः नमस्ते अस्तु भगवान् विश्वेश्वराय महादेव त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिकाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः सर्वं वै पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अथायं वै पूर्णाहुतिः अस्यामेव प्रतिपत्तये देवदेवात्मा देवता सार्वभौमाय अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकाय पंचनित्यपरायणाय पंचब्रह्मस्वरूपिणे वक्रतुण्डाय भौषट् नमः पार्वती पतये हर महादेव सदारुणय शिवने पोत्री नाथदेवा पोत्री ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय மிகவும் அருமையான முறையில் பூர்ணாகுதி நடைபெற்றது. நம்ம அத்தனை பேரோட பிரார்த்தனையும் இங்கே சமர்ப்பணம் செய்யப்பட்டுள்ளது. பிரத்யட்சமாக எல்லா தெய்வங்களும் குறிப்பாக சிவபெருமானும் வேப்பிலியம்மன் தேவியும் அருள்பாலித்த அக்னி ரூபமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்றவர்கள் இருக்கிறார்கள். அம்மா இங்க வந்திருக்கிறாங்க. ஞானேஸ்வரி அம்மா சிவசபா குடில் நிறுவனர். सप्तवेद्मे सप्तः सप्तजिह्वा सप्तर्षयः सप्तधाम प्रियाणि सप्तहोत्राः सप्तधात्वा यजन्ति सप्तयोनिरा प्रणस्व घृतेन स्वाहा अग्नये सप्तदैवं नमः आचवार्तर्वीं चोत्तरदोनिराय अपोपस्पृश्य प्रायश्चित्तमान्ते च प्राणायामः नमः पार्वती पतये शिवने पोत्री ओम नमस्ते अस्तु भगवान् विष्णुदेवाय महादेवाय त्र्यंबकाय यापां पुष्पं वेद पुष्पवान् प्रजावान् पुष्पवान् भवति चन्द्रमावापां पुष्पं पुष्पवान् प्रजावान् पुष्पवान् भवति आवाहिताभ्यः सर्वाभ्यः देवताभ्यो नमः वेदोक्तमन्त्रपुष्पाञ्जलिं समर्पयामि प्रार्थना प्रदक्षिण नमस्कारान् समर्पयामि यज्ञेन यज्ञमे सन्तु देवाः तानि धर्माणि प्रथमान्यासन्ने तेनागं महिमानि सुगन्धे यत्र पूर्वे शान्त्यासन्तु देवाः तद्वायामि ब्रह्मणामन्तमानस्सुदाशास्ते यजमानो हरिभिः अहेरमाणावरुणेः भातिभुरं समानाय प्रोहिः एभ्यामण्डलाभ्यामण्डलाभ्यस्तावाहिता सर्वा देवताः समस्तापचारान् समर्पयामि
கொஞ்சம் உட்காருங்க. ஒரு 5-10 நிமிஷம் வேலை இருக்கு. கலசார ஒரு அபிஷேகம் சுவாமிக்கு நிறைய வேலைகள் இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருந்து இந்த நேரம் எல்லாம் நிகழ்ச்சி நல்லபடியா முடிச்சு தரணும் அப்படின்னு கேட்கிறோம். அவங்க சொல்லுவாங்க, அங்க எல்லாம் ரெடி பண்ண பிறகு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு நம்ம அங்க போனா போதும். எல்லாம் அங்கேயே அமைதியா இருக்கும். சிவநாமம் சொல்லுவோம். எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்துல நம்ம எல்லாம் சேர்ந்து சிவநாமம் சொல்லுவோம். இந்த இடத்துக்கு அவங்க இந்த நேரம் வேத விற்பனர்கள்லாம் வேதோக்தமா நிறைய மந்திரங்கள்லாம் சொல்லி நல்ல ஒரு வைப்ரேஷன் கிரியேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அதிர்வலையை உண்டாக்கியிருக்காங்க. அதை மேலும் வலுவூட்டுவதற்காக நம்மளுடைய நாமாவளிகள் நம்ம வாயினாலே நம்ம சிவாய நமஹ இந்த நாமத்தை நம்ம எத்தனை முறை மனசார வாயார நம்ம எத்தனை முறை சொல்கின்றோமோ அத்தனை முறை நல்ல நல்ல விஷயங்கள் நமக்கு எல்லாம் நல்ல வைப்ரேஷன் அத்தனை பேருக்கு நல்ல பிரார்த்தனைகள் படிக்கும் அப்படின்ட்டு ஓம் நம சிவாய எல்லாரும் சொல்லுவோம். எல்லாரும் அங்க போக வேண்டாம். ஓம் நம சிவாய சிவாய நம. நல்லா கை தட்டி ஆனந்தமா சந்தோஷமா ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நம சிவாய சிவாய நம. சிவ 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 சிவாய நம. சிவ 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 சிவாய நம. உள்ளே அந்த வைக்கப்பட்டிருக்கின்ற அண்ணாமலையார் அந்த சிவலிங்கத்துக்கு இப்போது இங்க இருக்கக்கூடிய கலச தீர்த்தத்தை வைத்து புரோக்ஷனம் செய்து அந்த உயிர்நிலை கொடுத்து அந்த இறைவனுக்கு மேலும் சக்தி ஊட்டி நாம வேண்டுகிறதெல்லாம் அருளக்கூடிய அற்புதமான சக்தி படைத்தவராக அந்த சிவபெருமான் இருக்க போகின்றார். எங்கும் நிறைந்த பரம்பொருள் இந்த சிவலிங்கத்திலே வந்து குடியிருந்து நமக்கெல்லாம் அருள்பாலித்துக் கொண்டு இருக்க போகின்றார். நல்ல அற்புதமான இந்த ஒரு காட்சியை நாம் எல்லாம் நேரடியாக சிவபெருமானை இங்க கண்டு தரிசனம் செய்வோம். சிவன் பெருமான் பொறுத்த வரைக்கும் அவர் மூர்த்தி எப்படி இருக்கிறான்றது பெரிய விஷயம் இல்லை. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிக அற்புதமான முறையில் ஆலயத்தில் இன்று சிவலிங்க பிரதிஷ்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கணேச சுவாமிகள் அவர்கள் இப்போதான் நடத்தி கொண்டிருக்கிறார். அதாவது இப்ப ஒரு முக்கியமான நிகழ்வுனா இவ்வளவு நேரம் நம்ம ஹோமம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நடத்திருக்கிறோம். அந்த ஹோம கலசர் அதை எடுத்துட்டு கோவிலை ஒரு தடவை சுற்றி சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவோம். அதனால நிதானமாக செய்வோம், எந்த பதட்டமும் வேண்டாம். ஒரு தடவை கோவிலை சுற்றி வரணும்னா எல்லாரும் வந்தோம்னா இட நெருக்கடி வரும். அதனால கலசம் வச்சிருக்கிறவங்க முன்னாடி போகிறோம், மற்றவங்க பின்னாடி போவாங்க. அதாவது எல்லாரும் சுற்றி வந்தோம்னா திரும்ப ஒரு ரவுண்டு சுற்றி உள்ளே வர முடியாது. அதனால நாங்கள் ஒரு ரவுண்டு சுற்றி வந்துடுறோம். வந்ததுக்கு அப்புறமா அபிஷேகம் நடக்கும். எல்லாரும் அப்படியே இங்கேருந்து அப்படியே லைனாக உட்காந்துப்போம். ஃபுல்லாக உட்காந்து நிதானமாக பார்க்கலாம், டென்ஷன் இல்லாமல்.
கலசஸ்தாபனத்தை அந்த கலசங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆலயத்தை ஒரு பிரதட்சணமா வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண போறோம். கொஞ்சம் தயவு செய்து உங்ககிட்ட ஒத்துழைப்பு நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னு சொன்னா கொஞ்சம் அந்த கடம் எடுத்துக்கு வருகின்ற சமயத்துல வழி விடணும், பாதை விடணும். அது நேரம் வேற ஆகுது, 10:30க்குள்ள முடிக்கலாம். 10:12 இன்னைக்கு எவங்கட்டம் 7:09 ஆகனால சீக்கிரம் உங்களுடைய ஒத்துழைப்பை அதிகமா எதிர்பார்க்கிறோம். நம்ம பார்வதி பதய மகாதேவா. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் நம சிவாய சிவாய நம அண்ணாமலையே சிவாய நம